வணக்கம். ஈரான் அமெரிக்க போர் கடந்த 24 மணி நேரங்களில் புத்தம் புதிய இடத்தில் நகர்ந்திருக்கின்றது. இப்பொழுது போர்க்களத்தின் மைய பகுதியாக காஸ்பியன் கடல் நோக்கி போர் மாற்றமடைந்திருக்கின்றது. காஸ்பியன் கடலில் ஈரானுக்கு சொந்தமான கப்பலின் மீது உக்ரைன் தாக்குதலை நடத்தி ஈரானிய மாலுமி ஒருவர் கொல்லப்பட்டு பலர் காயமடைந்த இந்த தாக்குதலை எதற்காக நடத்தியது? அமெரிக்க ஈரான் போர்க்களத்தில் உக்ரைன் இப்பொழுது களம் இறங்கி இருக்கின்றது. இது புதிய பரிணாமமாக இருக்கின்றது. அதற்கு முன்னதாக இந்த போரில் மிக முக்கியமான ஓர் இடத்தை நோக்கி விவகாரம் நகர்ந்திருக்கின்றது என்று ஈரானிய விவகார நிபுணர் ஹமீத் ரேசா அசிசியினுடைய பேட்டியை பார்த்தல் வேண்டும். அவர் தெளிவாக குறிப்பிடுகின்றார். இப்பொழுது இரட்டை காவியங்களாக இருந்த போர் இரண்டும் ஒன்றாக இணைகின்றது. இனிமேல் ஒரு போராக மாறப்போகின்றது. உக்ரைன் ரஷ்யா போரானது ஈரான் போர்க்களத்திற்குள் நுழைவதன் மூலமாக இரண்டும் ஒன்றாக மாறுகின்ற புதிய பரிமாணத்தை எடுத்திருக்கின்றது. அடுத்தபடியாக பழைய போராக இருந்த ஹவுதி ஆயுததாரிகள் சவுதி அரேபியா இருவருக்கும் இடையே ஆக நீறுபூத்த நெருப்பாக இருந்த போர்க்களமும் இப்பொழுது ஈரான் போர்க்களம் என்கின்ற குப்பை தொட்டிக்குள் கொட்டுப்படுகின்ற நிலையை அடைந்திருக்கின்றது. எனவே இந்த புதிய கலவையானது ரஷ்யா உக்ரைன் போர், ஹவுதி சவுதி போர், ஈரான் அமெரிக்க இஸ்ரேல் போர் ஆகிய அனைத்தும் ஒன்றாக கலந்த புத்தம் புதிய பரிமாணத்தை கடந்த 24 மணி நேரங்களில் எடுத்திருக்கின்றது என்று அவர் குறிப்பிடுகின்றார். இந்த போரில் காஸ்பியன் கடல் என்றால் என்ன, அது எங்கே இருக்கின்றது என்பது பெரும்பாலும் புவியியல் கற்றவர்களுக்கு தெரியும். காஸ்பியன் கடல் என்பது ரஷ்யாவினுடைய ஆதிக்கம் நிலவுகின்ற கருங்கடலுக்கு பக்கமாக இருக்கின்ற இன்னொரு கடல் பகுதியாகும். இது பெரும் நீர்நிலை போல இலங்கையின் பராக்கிரம சமுத்திரம் போல அமைந்திருக்கின்ற ஒரு கடலாகும். இதற்கு சாதாரணமான சமுத்திரங்களுடன் தொடர்பு கிடையாது. 4 புறமும் தரையால் சூழப்பட்ட இடத்தில் இந்த கடல் பகுதி அமைந்திருக்கின்றது. ஆனால் இது சாதாரண கடல் அல்ல. இதனுடைய நீளம் சுமார் 1025 கிலோமீட்டர்கள், அகலம் சுமார் 425 கிலோமீட்டர்கள், ஆழம் 1020 மீட்டர் அளவில் ஆழம் காணப்படுகின்றது. சாதாரணமான ஆழம் 211 மீட்டர் அளவில் காணப்படுகின்றது. இதனுடைய மொத்த பரப்பளவு 3,89,000 சதுர கிலோமீட்டர் அளவில் பரந்த ஒரு தேசம் போல இருக்கின்றது. இதுவரை காலமும் இது போர்க்களத்தில் அதிகமாக முக்கியம் பெறாத கடலாக இருந்தது. இப்பொழுது கடல் வழிகளே போராக மாறி இருப்பதனால் இதனுடைய பாத்திரம் இப்பொழுது முக்கியம் பெறுகின்றது. ஏன் இதனுடைய பாத்திரம் முக்கியம் பெற வேண்டும் என்றால், இந்த கடலை நடுவில் வைத்து இதனுடைய தென்புலத்தே ஈரான் அமைந்திருக்கின்றது. அதற்கு அடுத்த பக்கமாக மேற்கே ரஷ்யா இருக்கின்றது. அடுத்து அர்ஜர்பைஜான் இருக்கின்றது. இதை தொடர்ந்து அதனுடைய வட கிழக்கு பகுதியிலே கசகஸ்தான் இருக்கின்றது. இந்த நாடுகள் எல்லாம் இந்த கடலோடு தொடர்புடையவையாக இருப்பதனால் ஐக்கிய நாடுகள் ஸ்தாபனத்தினாலும் அமெரிக்காவினாலும் விதிக்கப்பட்ட தடைகளை எல்லாம் முறியடிப்பதற்கு மர்மமான ஓர் இருள் கடலாக இதுவே இருந்தது. இந்த கடலில் இருந்து நேரடியாக தொடர்பு பட்டு ரஷ்யாவிற்கு செல்ல முடியும். இதனால் தான் ரஷ்யாவிலிருந்து ஆயுதங்கள் எல்லாம் இந்த காஸ்பியன் கடல் வழியாகவே ஈரானுக்குள் கொட்டுப்பட்டு கொண்டிருக்கின்றன. ஆகவேதான் உக்ரைன் இந்த தாக்குதலை நடத்தியது. இந்த தாக்குதலுக்கு உள்ளான கப்பலில் ஈரானுடைய ஆளில்லா விமானங்களுக்கும் ஏவுகணைகளுக்கும் ஏற்ற உதிரி பாகங்களை அந்த கப்பல் எடுத்து வந்ததாக உக்ரைனுடைய இஸ்ரேலுக்கான தூதுவர் இஸ்ரேலில் இருந்து வெளியாகின்ற N12 என்கின்ற தொலைக்காட்சிக்கு வழங்கிய பேட்டியில் தெரிவித்திருக்கின்றார். ஆனால் ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அபாஸ் அரக்சி, இது மிகவும் பொய்யான காரியம், இது சாதாரண சரக்கு கப்பல், இதன் மீது உக்ரைன் தாக்குதலை நடத்த வேண்டிய தேவை எதுவும் கிடையாது என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். சர்வதேச சட்டங்களின்படி இது குற்றச் செயல் என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். இதற்காக ரஷ்யாவுடனும் ஐரோப்பிய ஒன்றியத்துடனும் உக்ரைனிய தூதுவரை அழைத்தும் ஈரான் பேச்சுக்களை நடத்தி இருக்கின்றது. ஆனால் விவகாரம் அது அல்ல. உக்ரைனுடைய அதிபர் வோலோடிமிர் செலன்ஸ்கி மேலும் ஒருபடி சென்று
ஈரான் போர்க்களத்தில் ரஷ்யா முக்கிய பாத்திரம் வகித்துக் கொண்டிருக்கின்றது. அமெரிக்காவினுடைய மத்திய கிழக்கில் இருக்கின்ற படைத்தளங்களை எல்லாம் தன்னுடைய சேட்டலைட் மூலமாக அறிந்து ஈரானுக்கு அந்த படங்களை அனுப்பி கொண்டிருக்கின்றது. அவ்வாறு அனுப்புகின்ற படங்கள் எல்லாம் தங்களுடைய கைவசம் இருக்கின்றது. ரஷ்யா எப்படி ஈரான் போர்க்களத்தில் நிற்கின்றது என்பதை விரைவில் தாங்கள் அம்பலத்திற்கு கொண்டு வர இருப்பதாக உக்ரைன் தெரிவித்திருக்கின்றது. ஆனால் ஈரானை பொறுத்த வரையில் அமெரிக்கா அல்லது இஸ்ரேல் யாரோ ஒருவர் தேவையில்லாமல் உக்ரைனை இந்த ஆடுகளத்தில் இறக்கிவிட்டிருக்கின்றார்கள் என்று தெரிவிக்கின்றார்கள். ஆனால் இதில் முக்கியமான விடயம் என்னவென்றால், ஈரான் ஹவுதி ஆயுததாரிகளை பயன்படுத்தி செங்கடல் பகுதியினுடைய கழுத்து பகுதியில் அமைந்திருக்கின்ற பப் அல் மெண்டீப் கடல் பகுதியின் மீது தாக்குதலை நடத்தி உலக வர்த்தகத்தை தடுப்பதற்கான முயற்சியில் இறங்கி இருக்கின்றது. நீங்கள் பப் அல் மெண்டீப்பை தடுப்பீர்களாக இருந்தால் நாங்கள் உங்களுடைய உயிர் நாடியாக இருக்கின்ற கஸ்பியன் கடலை தடுப்போம் என்று அமெரிக்கா எடுத்திருக்கின்ற முடிவாகவே இது இருக்கின்றது. கஸ்பியன் கடலில் இன்னொரு மர்மமும் இருக்கின்றது. கசகஸ்தான் என்கின்ற நாடு இருக்கின்றது. கசகஸ்தானுடைய அஜாவ் துறைமுகத்தின் வழியாக ஈரானுடைய பொருட்கள் கசகஸ்தான் சென்று கசகஸ்தானுடைய நேரடி எல்லையாக இருப்பது சீனாவிற்குள் இலகுவாக நுழைந்து விடுகின்றது. எனவே சீனாவில் இருந்து சாதாரணமாக ரயில் வண்டி வழியாக ஈரானுக்குள் பொருட்கள் செல்வதற்கு கஸ்பியன் கடல் பெரும் துணையாக இருக்கின்றது. ஈரானை உலகளாவிய ரீதியில் தொடர்பை துண்டிக்க வைப்போம் என்று கூறினாலும் கூட ஈரானுடைய நிலப்பரப்பு கஸ்பியன் கடல் இருப்பதனால் அதனுடைய தடைகள் எல்லாவற்றையும் வென்றாடி வருகின்றது. இதுவே இப்பொழுது இருக்கின்ற போர்க்களத்தின் புதிய பிரச்சனையாகும். ஈரான் என்கின்ற பெரிய தேசம் கஸ்பியன் கடல் மட்டுமல்ல, ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான் என்று பின்புறமாக பல நாடுகளுடன் தொடர்பு கொண்டதாக இருப்பதனால் ஈரான் மீதான தடைகளினால் ஐக்கிய நாடுகள் ஸ்தாபனமோ அமெரிக்காவோ பெரிய வெற்றியை பெற்றுவிட முடியாது என்கின்ற நிலையில் ஈரானை முடக்க வேண்டுமாக இருந்தால் கஸ்பியன் கடலை முடக்க வேண்டும் என்கின்ற இடம் நோக்கி இப்பொழுது போர் நகர்ந்திருக்கின்றது. எனவே மத்திய கிழக்கை சுற்றி எங்கெல்லாம் கடல் பகுதிகள் இருக்கின்றனவோ அங்கெல்லாம் இந்த போர் விரிவடைகின்றது. ஐக்கிய நாடுகள் ஸ்தாபனத்தினுடைய செயலாளர் நாயகம் கடந்த சில தினங்களுக்கு முன்னதாக பேசுகின்ற பொழுது உடனடியாக போரை நிறுத்துங்கள், ஏனென்றால் நீங்கள் நடத்துகின்ற போர் ஒவ்வொன்றாக ஒவ்வொரு அத்தியாயமாக புதிதான காட்சிகளை உருவாக்கி செல்கின்றது. அந்த புதிதான காட்சிகள் உலக நாடுகளை எல்லாம் போர்க்களத்திற்குள் இழுத்து விடுவதாக அமைந்திருக்கின்றது. இது உலக போர் போன்ற ஒரு பாரிய போர் ஒன்று உருவாவதற்கு காரணமாக அமைய போகின்றது. ஆடுகளத்தில் நிற்பவர்களுடைய எண்ணிக்கை குறைகின்றதா என்று பார்த்தால் இல்லை, புதியவர்கள் வர வேண்டிய சூழல் ஏற்படுகின்றது. கஸ்பியன் கடலில் பிரச்சனை வெடிக்குமாக இருந்தால் அதை சுற்றியுள்ள நாடுகள் எல்லாம் பிரச்சனையாக மாறும். அதை தொடர்ந்து அது சீனா வரை போகும். எனவே விவகாரம் மத்திய கிழக்கில் இருந்து மத்திய ஆசியா வழியாக சீனா நோக்கி நகரப்போகின்றது என்பது இதனுடைய கருத்தாகும். எப்படி மத்திய கிழக்கு என்கின்ற இதய பகுதியில் பரவிய இந்த புற்றுநோய் இப்பொழுது உலகம் என்கின்ற உடலின் முழுவதும் பரவ ஆரம்பித்திருப்பதன் அடையாளமாக கடந்த 24 மணி நேரங்கள் இருக்கின்றன. தொடர்ந்து இணைந்திருங்கள். மேலும் சூடான செய்திகள் பல வந்திருக்கின்றன. வணக்கம் உறவுகளே. நன்றி உறவுகளே. இது போன்ற வீடியோகளை பார்வையிட சுந்தூஸ் முகமது இம்தியாஸ் என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யும்.